இந்த ஜிப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இது உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. இப்போது எப்போவுமே ஜிப்பு வைக்கிறது இல்லை பேக்கில் எதுவும் ஹூக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம கொக்கி வைக்க ஜிப்பு வைக்கணும், அதுக்குன்னு தனியாக ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். எங்கனக்குள்ளே கொடுக்கணும்னு பார்ப்போமா? நம்ம வைக்கும்போது இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் தையலுக்கான அளவு கொடுத்துருக்கேன். இது போக தான் எனக்கு நெக்கு வித்து ஷோல்டர் இது எல்லாமே. இந்த இதில் 1/2 இன்ச்சு போக தான் இந்த இடத்துல இருந்தால் என்னோடய மார்பு சுற்றளவு கீழே எல்லாமே மார்க் பண்ணணும். ஓகேவா? இங்கேக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு இதை கொண்டு போய் நான் இங்கே ஜிப்பு இல்லாட்டி ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஜிப்பு வேணும், இந்த இடத்துல எந்த ஒரு ஓப்பனிங் உள்ள தலைக்குள்ளே போகாது. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஃபுல்லாக அப்படி மடித்து வச்சுட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல நான் 1/2 இன்ச்சு தையலுக்காக ஜிப்பு தைச்சு மடித்து தைக்கிறதுக்காகன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மடித்து தைக்க கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், மடிச்சுக்கோங்க. கரெக்டாக சரிசமமாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது வந்து ஃபோல்டில் இருக்குது, ஓப்பனில் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கட் பண்ணிக்கிறேன். சரிசமமாக மடிச்சிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மடிச்சுட்டு ஒன்றை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. ஓகேவா? இதில் இந்த 2 பக்கம் இருக்கா, இப்போது நல்ல பக்கம் வெளியே தர்ற மாதிரி தான் ரெண்டையுமே வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுக்க போகிறேன். இந்த சைடுனா உங்களுக்கு இப்படி நீங்கள் போடுறதா வச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து உட்காரும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் இது இருக்கும். இது லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஜிப்பு வச்சிடணும். ஓகேவா? நான் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கதை பாருங்கள். இந்த பக்கம் இப்படி ஒட்டி தைச்சிருவோம். இந்த பக்கம் இருக்க துணியை இப்படி எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ என்னாகும், இந்த ஜிப்பை இது கவர் பண்ணிடும். ஓகேவா? இந்த பாக்கெட்டோட பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் தைக்கணுமா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரப்புறம் கீழேருந்து மேலே போல். ஓகேவா? இதை நான் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்படியே சும்மா வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? நான் வந்து சிங்கிள் ஃபுட்டெலாம் மாற்றலை, சின்ன மிஷின். இதில் இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி க்ளோஸில் இருக்குது. இந்த இடத்துல இப்படி வரணும். ஓகேவா? இந்த இடம் அப்படி ரா எட்ஜாக இருக்குது. இந்த இடத்துல தைக்க போகிறேன். இதை நான் இப்படி வச்சு தைக்கணும். தெரியுதா? இப்படி இருக்கதை இப்படி வச்சு தைக்க போகிறோம். இந்த ஓரத்தில் இந்த ஜிப்பை ஒட்டி தைக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஜிப்பை திறந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்டார்டிங் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கா, இதை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இந்த இதை இப்படி எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இந்த ஜிப்பை ஒட்டி அவங்களால தைக்க 1/2 இன்ச்சு நான் தையலை கொடுத்துருக்கேன். நான் தாராளமாக 1/2 இன்ச்சு தைக்கலாம். ஜிப்பை ஒட்டி தைக்கிறேன். எனக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு இருக்குது. ஜிப்பை ஒட்டி உங்களால் எவ்வளோ தைக்க முடியுமோ தைச்சிடணும். ஓகேவா? தைச்சிட்டு இருக்குல்ல, இப்போ நான் ஜிப்பை பூட்டி காமிக்கிறேன் பாருங்கள். தலைகளாச்சு தைச்சிருக்கேன். எப்படி வருது? ரைட்டா? எக்ஸ்ட்ரா இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு பீஸ் இருக்குல்ல, இன்னொரு பீஸை எடுத்துகிட்டு இன்னொரு பீஸில் இந்த மாதிரி ராய்ஜ் இருக்குது. குட்டியாக ஒரு கோடளவு மட்டும் அந்த ராய்ஜ் வெளியே வரக்கூடாதுனால குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஒரு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஏரியா மட்டும். தைச்சிட்டு இதுக்கப்புறமா இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறதுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்படி வைக்க போகிறோம். ஓகேவா? க்ளோஸ் ஆகிற மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குல்ல, இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ மடிச்சிருக்கேன், ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக. ஓகேவா? இப்படி வச்சுக்கிறப்பறம் நல்லா இப்படி மூடுது. ஓகேவா? பார்த்துட்டோமா? பார்த்துட்டு அப்படியே இது இந்த பக்கமாக திருப்பிக்கோங்க. தெரியுதா? இந்த இடம் இருக்குல்ல, கீழே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த இதுக்கு ஃபஸ்ட்டு நேராக மேலே நமக்கு ஏற்றி இறக்கி வரக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? கீழே வந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம கீழே ஜாயின் பண்ணுவோம், ஃப்ராகில் போயிடும். ஏன்னா ஜிப்பு தைக்கும்போது ஒரு பக்கம் இழுத்து தைச்சிருப்போம், ஏதாவது நடக்கும். அதனால் மேலே மட்டும் உங்களுக்கு ஏற்றி இறக்கி இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்க போகிறீங்க. நான் 1/2 இன்ச்சு இப்படி மடித்து தான் வைக்க போகிறேன். அதனால் இப்படி வச்சுட்டு இந்த 1/2 இன்ச்சு இருக்குல்ல, இந்த இடம் மடக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இந்த இது மாதிரி வரணும். இதுக்கு மேலே வந்து
இப்படி உட்காரணும். இந்த இடம் வந்துட்டு மடக்கின மாதிரி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா? அதனால் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இந்த துணியை இப்படி வச்சு பார்க்குறேன். 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து தைக்க போகிறேன். இப்படி வச்சு மடித்து தைச்சிருவோம். ஓகேவா? அப்போ நான் இப்படி சும்மா தைக்கிறேன்னா இது வரைக்கும் இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இடத்த இப்படி க்ளோஸ் பண்ணணும். இந்த இடம் எனக்கு வேண்டாம், ஓப்பன் ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி எடுத்துட்டு இங்கே இருக்குல்ல இந்த ஜிப்பு மேலேயே இதை வச்சு தைச்சி விட போகிறோம். இந்த இடம் இருக்குல்ல இங்கே இந்த ஜிப்பு மேலே. ஓகேவா? இந்த இடத்துல தைச்சி விடுங்க போதும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னக்குள்ள மட்டும். இல்லாட்டி இப்படி போய் கூட வாங்க, போய் வந்தால் வேண்டாம். ஓகேவா? இப்படி 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு. இன்னும் க்ளோஸ்லலாம் இல்லை. ஓகேவா? ஓப்பனில் தான் இருக்குது. இன்னொக்குள்ள மட்டும் இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்புறேன். முடியிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்த இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிறேன். க்ளோஸ் ஆகிடுச்சா? அதை விட இது நல்லா ஃபினிஷிங்கில் இருக்கா ஃபஸ்ட் நான் தைச்சதை விட? இவ்வளோ தான். இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஜிப்பு ஃபுல்லாக கவர் ஆகுன்ற மட்டும்தான் என்னோட இப்போ எண்ணமாக இருக்குது. ரைட்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே இந்த 1/2 இன்ச்சு மடிச்சிருக்கமா, இந்த இடத்துல மூடுற மாதிரி இப்படி வச்சுட்டு ஜிப்பு இருக்குல்ல, இந்த ஜிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒட்டி தைச்சோம். இங்கே அவ்வளோ ஒட்டி தைக்கணும்னு கிடையாது. இப்படி வச்சுட்டு இந்த ஜிப்பில் இந்த இடத்துல தையல் விழுந்தால் போதும். ஓகேவா? ஒட்டி தைக்கலாம் தேவை கிடையாது. இந்த இடத்துல தையல் விழுந்தால் போதும். ஏன்னா மடித்து வைக்கிறோமா, மடிக்கிற இந்த துணியிலும் தையல் விழுகணும். இங்கே இருக்குல்ல இந்த துணியிலையும் தையல் விழுகணும், இங்கே தையல் விழுகணும். இந்த ஓரத்துலையே வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே லைட்டாக மடித்து விடணும். நம்ம தச்ச இடம் வருதுல்ல, அவனுக்குள்ள வரும்போது நிப்பாட்டி இப்படி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி ஜிப்பு வைக்கும் போது இந்த இடத்துல இவ்வளோக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ரைட்டா? நீங்கள் இதை பார்ப்போம். இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஃப்ராகில் இங்கேருந்து இங்கே வைக்கிற தூரம் இருக்குல்ல, நல்லா நீளமான ட்ரெஸ். ஓகேவா? நான் கொடுத்த அளவு ட்ரெஸ்ஸில், அவங்க கொடுத்த அளவு ட்ரெஸ்ஸில் இதே மாதிரி தான் ஜிப்பு முடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல இவ்வளோக்கு தச்சிருந்தாங்க. ஓகேவா? அதனால தான் நானும் இப்படியே வைக்கிறேன். இது ஒரு சில இடத்துல இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. அதாவது பாடி பீஸை சிறுசாக வச்சுட்டு மேலேருந்தே நல்ல ப்ளீட் வர மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, பால் கேம்லாம் தைக்கிறதுக்கு. அப்படிலாம் இருக்கிறதுல வந்து இந்த ஜிப்பு கீழே ஸ்கர்ட் வரைக்கும் கொண்டுட்டு போகணும். ஓகேவா? உங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் இவ்வளோக்கு இருந்தால் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும். இல்லைனா அந்த அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிறது மாதிரி தான் தைக்கணும். ஏன்னா அளவு ட்ரெஸ் வச்சு வரனால. ஓகேவா? இல்லாட்டி இந்த ஃப்ராக் போர்ஷன் சிறுசாக இப்படி குட்டியாக வச்சுட்டு கீழே ஃப்ராக் கொடுத்தாங்க, இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருக்காங்கன்னா உங்களால் கீழே கூடி ட்ரெஸ்ஸை போட முடியாது. தலைக்குள்ளே கூடி போட்டு தலைக்குள்ள கூடிய கலட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பெரிய பாடிஸாக இருந்தால் தான் நம்மளால் ஜிப்பை கழட்டி கீழ் வழியாக கழட்ட முடியும். இடுப்பில் அப்படி கீழே கழட்டி விட முடியும் ட்ரெஸ்ஸை. ஓகேவா? இந்த போர்ஷன் அதுக்கு முக்கியம். ரொம்ப குட்டியாக ஜிப் வச்சோன்னா தலைக்குள்ளே போடுறதுமே கஷ்டமாக இருக்கும், தலைக்குள்ளேருந்து கீழே இறங்குறதுமே கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். இவ்வளோ தான் ஃபினிஷிங். இதை நம்ம வெட்டி விட்டுடலாம். கீழே ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுவோம், அப்போ இங்கனக்குள்ள ஒரு தையல் விழுவோம், இங்கனக்குள்ள ஒரு தையல் போட்டாங்கன்னா சீக்கிரம் பிரியாது. இதை மட்டும் லைட்டாக மடித்து ஒரு தைக்கணும்.